அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பேர் பார்த்தீங்கன்னா கிஷோர்குமார். ஏசி 2ஆம் ஆண்டு மாணவர்கள். நல்லூர் கூட்டத்தில் திருச்சியில் உள்ள டான்போஸ் ஸ்டடியில் படிச்சுட்டு இருக்கோம். ப்ராஜெக்ட் மண்டே மூலியமாக நம்ம ப்ராஜெக்ட் செஞ்சிருக்கோம். ப்ராஜெக்ட் பேர் நான் பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின் மேக் ஏர் கூலர். டஸ்ட்பின் மேக் ஏர் கூலரோட பாகங்களை பார்ப்போம். எக்ஸாஸ்ட் ஃபேனு, ஒரு பம்பு மோட்ரு, ஒரு சுவிட்சு, ஒரு ஃபேன் ரெகுலேட்டரு, ஒரு ஸ்பான்ச்சு, டேகு, தேவையான ஒயரு, 2 பின் பிளக்கு, ஒரு டஸ்ட்பின்னு. டஸ்ட்பின் மேக் ஏர் கூலரோட ஒர்க்கிங் கண்டிஷனை பற்றி பார்ப்போம். சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே எக்ஸாஸ்ட் ஃபேனும் பம்பு மோட்டரும் ஆன் ஆயிரும். எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து குளிர்ந்த காற்று வெளியேறதுக்காண்டி வச்சிருக்கோம். பம்பு மோட்டர் வந்து தண்ணி வந்து டியூப் மூலமா வந்து சைடில் உள்ள ஸ்பான்ச் மேலே தெரிவிக்கிறதுக்காண்டி வச்சிருக்கோம். எப்படி ஓடுன்னு செஞ்சு காட்ட போறோம், வாங்க பார்ப்போம். நம்ம இன்னைக்கு சிவிடி கம்ப்ரஸரை பத்தி பார்க்க போறோம். ஏசி ரெஃப்ரிஜரேஷனின் இதயம் என்று அழைக்கப்படும் கம்ப்ரஸர், அதில் உள்ள பாகங்களும் மற்றும் அதோட செயல்பாடுகளை பற்றி பார்ப்போம். கம்ப்ரஸர் கவர் இது வந்து பிஸ்டன் பின்னு, இது கனெக்டிங் வால்வு, இது கனெக்டிங் ராடு, இது வால்வு பிளேட்டு, இது டிஸ்சார்ஜ் வால்வு, ஸ்டாப்பர் பிளேட்டு, இது டாப் கவர் கேஸ்கட்டு. இப்போ மேலும் ஒரு 5 பார்ட் பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா இப்போ ரோட்டார், ஆயில் பம்ப், ஸ்டார்டர் ஸ்க்ரூ, கம்ப்ரஸர், ஹவுசிங். கம்ப்ரஸரோட செயல்பாடை பத்தி பார்ப்போம். கம்ப்ரஸர் வந்து ரிலே வைப்பு மூலம் ஆன் செய்யப்பட்டு இன்லெட் வழியாக ஆவியானது உள்ளே வருது. அந்த உள்ளே வந்த ஆவியானது வந்து பிஸ்டன் மூலமாக முன்னும் மேலுமாக அழுத்தப்படுகிறது. அந்த அழுத்தப்பட்ட ஆவியானது வந்து குறைந்த அழுத்த ஆவியா அதிக அழுத்த ஆவியாக வெளியேற்றி அவுட்லெட் வழியாக வெளியே வருவோம். இந்த அமைப்பானது வந்து தொடர்ந்து நடைபெறுவதால் வந்து ரெஃப்ரிஜரேட் மற்றும் ஏர் கண்டிஷன் வந்து குளிர்ச்சி வந்து நடைபெறாது. எனவே தான் இது வந்து ரெஃப்ரிஜரேட் மற்றும் ஏர் கண்டிஷனோட இதயம் என்று அழைக்கப்படுகிறது. வாய்ப்பளித்த எங்களுக்கு உதவி செய்த ஆசிரியர்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்வோம்.